போன தடவை பே பிளேட்ல ஜிங்கா இதே டவுன்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு முடிவு பண்றான். தன்னுடைய புது நண்பர்களோட பே பிளேடிங் அவன் என்ஜாய் பண்றான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஜிங்காவும் அவனோட நண்பர்களும் ஒரு புது சவாலை எதிர்க்கிறாங்க. கியோயா அவன் தான் ஃபேஸ் ஹண்டர்ஸோட லீடர். கியோயா தன்னுடைய பே பிளேடரான ராக்லியோனை பயன்படுத்தி ஜிங்காவை எதிர்த்து போட்டியிடுறான். ஜிங்காவோட நண்பர்கள் அவனுக்கு உதவி பண்றாங்க. என்னதான் உதவி பண்ணாலும் களத்துல இறங்கி தாக்கு பிடிக்கிறது ஜிங்கா தான். போட்டி சூடு பிடிக்குது, எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. ஜிங்காவுக்கு நிலைமை மோசமாகுது. ஆனா கடைசியில் அவனுடைய பே பிளேடான பெகசஸ் போட்டியில ஜெயிக்குது. அது ஜெயிச்சது ஒரு சாதாரண ஆள கிடையாது, அதிக சக்தி வாய்ந்த ஒரு எதிரிய. இங்க இருந்து பாக்க எல்லாம் சின்னதா தெரியுது. என்ன இது, இவங்க நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்க? கியோயா எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். பொறுமையா இருப்பேன் கே, சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். ஆனா எனக்கு இப்பவே அவன் தெரியல. இதுக்குள்ள நிம்மதியா நிக்க கூட முடிய மாட்டேங்குது. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்றியா கியோயா? நாம இப்போ எங்க வந்திருக்கோம்? இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. ஆமாமா, ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. என்ன இதெல்லாம்? இந்த இடம் பார்க்க குப்பை குளம் மாதிரி இருக்கு. எதுக்காக நீங்க எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தோத்து போனதுல நீ டயர்டா இருப்பேன்னு தோணுச்சு. இல்ல தோத்ததை நினைச்சு சந்தோஷப்படுறியா? என்ன? நிலைமைய கொஞ்சம் மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவு உதவியை செய்ய முடியும். உனக்கு தேவையான எல்லாமே இங்க தயாரா இருக்கு. என்ன சொல்ற? இது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தோணுது இல்ல? ஆனா இதால உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா ஆதாயம் இருக்கு. நீ போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆவ. அடுத்த தடவை உன்னை வச்சு நான் ஜெயிப்பேன். அதுதான் என்னுடைய ஆதாயம் கியோயா. நீ தோக்கடிக்க வேண்டியது ஜிங்கா ஹானே. ஜிங்காவா? மறுபடியும் அவனோடயா? ஹே, முடிஞ்சதா இல்லையா சொல்லுப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எஸ், ஜாயின்ஸ் எல்லாம் கிரீன் ஆயிடுச்சு. ஓகே, டியூன் அப் வேலை முடிஞ்சது. தேங்க்ஸ் மடுக்கோ, நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. எஸ், இப்ப சந்தோஷமா பெகசஸ்? இப்ப நீ முழுசா குணமாயிட்ட, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆரம்பிச்சிட்டாயா? ஒரு நிமிஷம், உன்னை போட்டி போட வேணாம் நான் எதுக்காக சொன்னேன்னு உனக்கு இப்ப அது புரிஞ்சதா? நீ போட்டி போட்டனால பெகசஸை டியூன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப பெகசஸ் பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல இருக்கு இல்லையா? தியரி படி அப்படிதான். ஆனா இனிமேலாவது அவசரப்படாம இரு. எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். சரியா? எனக்குள்ள நெருப்பு கொத்து எரியுது. அனல் பறக்க போட்டி போடணும்னு தோணுது. ஒண்ணுல ரெண்டுல எக்கச்சக்கமா போட்டி போட போறேன். சொல்றதே கேட்காத. அப்படின்னா முதல் போட்டி என் கூட ஆரம்பிச்சுங்க. நான் நல்ல பிளேடராக எனக்கு உதவி செய். ஆனா உன்னால இல்ல, உன் கூட என்னால போட்டி போட முடியும். உன்ன மாதிரி நானும் ஸ்ட்ராங் ஆகணும் ஜிங்கா. நான் இனிமே உன்கிட்ட மட்டும்தான் பயிற்சி எடுப்பேன். கேண்டா, என்ன ஆச்சு? சீக்கிரமா வந்து எனக்கு பயிற்சி கொடு. அது விஷயம் என்னன்னா, நாங்களும் வந்துட்டோம். கேண்டா, எங்களை விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்துட்ட. எதுக்காக இப்படி பண்ண? நாங்களும் ஜிங்காவோட பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் உங்க கூட பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்படி பண்றது நிறுத்துங்க. அவன் முதல்ல எனக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனா. எல்லாரும் பொறுமையா இருங்களேன். கேட்காம விளையாடணும். இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு போட்டி போடுற இடம் மாதிரி இருக்கா? போட்டி போடணும்னா எல்லாரும் கிளம்பி பே பார்க்குக்கு போங்க. நான் சொல்றது கேட்டுச்சா? கிளம்புங்க எல்லாரும். அந்த முடக்க எதுக்கு அப்படி கத்துனா? நாம தான் எதையும் உடைக்கலையே. இருந்தாலும் நம்ம மேலயும் சில தப்பு இருக்கு. அதான் கீழே தள்ளின எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம்ல. அப்படி இருந்து நம்ம மேல கோவப்படுறா. சரி, அதை விடுங்க. நாம பே பார்க்குக்கு போகல, வாங்க. உன்னால எனக்கு பயிற்சி கொடுக்க முடியல ஜுங்கா. இங்க பாருங்க, நான் இப்ப டென்டிஸ்ட பாக்க போறேன். அப்புறம் நான் பெடிக்யூர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு வேலையா? சாரி, நான் இப்ப கிளம்பி ஆகணும். நம்ம அப்புறமா போட்டி போடலாம், சரியா? எப்ப சொல்லு. அவன் எங்க போறான்? ஜிங்கா ஹகானே, நான் இப்ப நீங்க சொன்னீங்க அவனுக்கோ உங்களுக்கோ என்ன பிரச்சனை? அது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு அது உனக்கு தெரிய வேண்டாம். நாங்க சொல்றத கேட்டு நீ எங்களுக்கு ஒத்துழைச்சா மொத்த கதையும் நான் உனக்கு சொல்றேன். இந்த டீல் உனக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்? இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி?
என்னோட நேரத்தை நீங்க வீணடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நாம இங்கிருந்து கிளம்பலாம். உன்கிட்ட இப்படி ஒரு பதில தான் நான் எதிர்பார்த்தேன். தாராளமா போங்க. போன தடவை ஜிங்கா கிட்ட தோத்து போயிட்டு பயந்து போய் எப்படி ஓடி போனீங்களோ அப்படித்தானே இப்பயும் போறீங்க. போயிட்டு வாங்க. நீ இப்ப என்ன சொன்ன? நான் யாருக்கும் பயந்து ஓடுறவன் கிடையாது. எப்பவுமே அப்படி இல்ல. நான் கண்டிப்பா அவனை ஒரு நாள் தோக்கடிப்பேன். அப்படியா? இத நான் நம்பணுமா? இந்த சண்டை எனக்கும் ஜிங்காவுக்கும் நடுவுலதான். என்னோட திறமைகளை உனக்காக நான் வீணடிக்க விரும்பல. சரியா? அடுத்த முறை உனக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்ட என்கிட்ட வந்து கெஞ்சி கேளு. அப்ப செய்ய நான் முயற்சி பண்றேன். உதவியா? உனக்கு இன்னும் விஷயம் முழுசா புரியல நினைக்கிறேன் ஜூனியர். விஷயம் என்னன்னு நானே சொல்றேன். உதவி தேவைப்படுறது எனக்கு இல்ல, உனக்கு தான். நீ தான் அவன்கிட்ட தோத்து போன மறந்துட்டியா? பார்த்து மரியாதையா பேசு. அதான் நான் ரொம்ப பேசுறேன். நான் மேல வந்து மோதினா என்ன ஆகும்னு தெரியும்ல. நான் நடந்த உண்மையைத்தான் சொன்னேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த கியோயாவால என் ஆன்டி கிளாராவ கேரம் போர்ட்ல கூட தோக்கடிக்க முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா உன்னை வின்னராக்க முடியும். அது எனக்கு ரொம்ப சுலபம். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத கேட்கணும். உன் மனசுல நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? நான் யாருக்கும் கீழ் பணிய மாட்டேன். ஓ, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நான் ஒன்னும் உன்னை கீழ்ப்பணிஞ்சு நடக்க சொல்லல. ஏன்னா உன்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு. நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தன்னா உன்னால ஒரு சிறந்த பிளேடர் ஆகி யார வேணாலும் தோக்கடிக்க முடியும். அந்த ஜிங்கா ஹானவையும் சேர்த்துத்தான். நீ எந்த மாதிரியான பிளேடர் கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறது உனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும். அப்போ நிரூபிச்சு காட்டு. இதை எதிர்க்க தயாரா இருக்கியா? இதுதான் நடக்கும் நான் நினைச்சேன். ஆனா ஒருவேளை நீ என்கிட்ட தோத்துட்டேன்னா நான் தெரியும் சொல்றேன். தெரியும். இதுல நீ ஜெயிச்சிட்டீனா இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். தயவு செஞ்சு இப்ப நீ சொன்ன வார்த்தைகளை மறந்துடாத. அதுக்கு முன்னாடி முதல்ல எங்க கூட வார்ம் அப் பண்ணிக்கங்க. அவரே கேட்டு வாங்கிக்கிறாரு. ஓகே, என்னுடைய பேப்ளேட பாருங்க போய். என்ன இது? நீங்க என்ன பண்ணீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என்ன இது இப்படி ஆயிடுச்சே? எஸ், அது டார்க் வல்ஃப். டார்க் வுல்ஃபா? ஆமா, எனக்கு கண்டிப்பா தெரியும். அதுல அட்டாக், டிஃபென்ஸ், ஸ்டாமினா எல்லாம் ஈக்குவல் லெவல்ல இருக்கும். அது அல்டிமேட் பேலன்ஸ் டைப் பேப்ளேட். ஓ பரவாயில்லையே, இத பத்தி நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த ஆளு என்னன்னு கவனி. அந்த பிளேடு எந்த அளவுக்கு அல்டிமேட்னு நானும் பாக்குறேன். அவர்கிட்ட இருக்கிற பிளேட் எல்லாம் ராக்லியனுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. சொல்ல மறந்துட்டேனே. நிலைமை இப்போ எனக்கு சாதகமா இருக்கு. எதுக்காக தம்பி காத்துக்கிட்டு இருக்க? 3, 2, 1 நெட் பியாடி சோரி. எனக்கு என்னவோ இன்னைக்கு விளையாடுற மூடே இல்லப்பா. ஆமா, பேப்ளேடோட மூவ்ஸ பத்தி ஜிங்கா இங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை நமக்கு சொல்லிக் கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லையோ, அதான் அப்படி பண்றானோ. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஜிங்கா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஒழுங்கா நீ விளையாடவே மாட்டேங்கிற. என்ன மன்னிச்சிடுப்பா. அவங்க சொல்றது சரிதான். புது சவால்களை சந்திக்கதான் அவன் இங்க வந்திருக்கான். அவ்வளவு திறமை இருக்க ஒருத்தன் கத்துக்குட்டியான எங்களுக்கு எப்படி பேப்ளேட பத்தி சொல்லி கொடுப்பான்? ஒருவேளை அவன் டவுனை விட்டு போயிருப்பானோ? ஃப்ரெண்டான என்கிட்டயே இந்த விஷயத்த மறைச்சிட்டானோ? இப்ப போலனாலும் நல்ல போட்டியாளர் கிடைக்கலன்னா அவன் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவான். இல்ல, அப்படி நடக்க நான் விடக்கூடாது. எனக்கு போர் அடிக்குது. வாங்க இங்க இருந்து போலாம். கேண்டா, நீயும் வா. என்னால இப்ப வர முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐடியா கிடைச்சிருச்சு. இதுதான் நீ பேலன்ஸ் டைப்பை பத்தி சொன்ன அப்படி இப்படிங்கிற பவரா? வழக்கமா இந்த மாதிரி பேலன்ஸ் டைப்க்கு எந்த மாதிரி ஒரு வீக்னஸும் இருக்காது. ஆனா அதே நேரம் ஜிங்கா கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான அட்டாக் பவர்ஸும் இதுகிட்ட எந்த மாதிரியும் இருக்காது. அட்டாக் பவர் இல்லாததுதான் உனக்கான வீக்னஸ். ஒரே அடியில இப்ப நான் அதை காலி பண்றேன். பாருங்க. அங்க பாருங்க, இதுதான் கியாயோவோட ஸ்பெஷல் மூவ். Lion Gale Force Born. காத்த சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சூறாவளி சுவரை உருவாக்குறியா? இது உண்மையிலேயே ஒரு நல்ல டிஃபென்சிவ் டெக்னிக் தான்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பார்க்க எப்படி தெரியுதுன்னா பரிதாபமான ஒரு சிங்கம் கூண்டுல மாட்டின மாதிரி இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? நீயே உன்னை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது எப்படி உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிற? லியோனி கிட்ட டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் தான் இருக்குன்னு தப்பு கணக்கு போடாத. லியோன் அட்டாக்! லியோன் லைன் 100 ஃபேன் பியூரி! அவ்வளவு சுலபமா நான் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன் திட்டம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க இருக்கிற பாறைகளை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டது நல்ல விஷயம். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்ததே நீ செஞ்ச முதல் தப்பு. என்னையும் லியோனையும் குறைச்சு மதிப்பிட்டதே உன்னோட 2வது தப்பு. அப்படியா சொல்ற? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சாகணும். உன்னுடைய திறமை இவ்வளவுதானா? பார்த்தா அப்படி தெரியலையா? இந்த போட்டியில தோக்க போறது இப்போ நீதான். இன்னமும் நீ விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கவே இல்லையே. எனக்கு சாதகமா இருக்க கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். பலவீனமான ஒரு அப்பனட்டுக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரு உதவி. என்ன சொன்ன? இப்படி ஒரு மூவ வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணத்தை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. உண்மையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாரு கியோயா, உள் போட உண்மையான முரட்டுத்தனத்தை நான் உனக்கு காட்டுறேன். என்ன பேப்லெட் கோச் ஆக்குறாங்களா? இப்ப நீ எங்களுக்கு பயிற்சி கொடுப்ப இல்லையா ஜிங்கா? எங்களுக்கு பயிற்சி கொடு. ஒருவேளை இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ? ஹே ஜிங்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேண்டா, சாரி, என்னால கோச்சா இருக்க முடியாது. வந்து என் கூட போட்டி போடு. நம்ம நேருக்கு நேர் களத்துல மோதி பார்க்கலாம். என்ன? எஸ். நீ சீரியஸான பேட்டில பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? உனக்கு என்னதான் ஆச்சு கேண்டா? வேற எந்த கேள்வியும் கேட்காத. ஆனா கேண்டா, சரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்காக விட்டு கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஓகே ஓகே, அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஜிங்காக்கு இப்ப தேவை ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் தான். நான் எப்படியாவது இவனை ஜெயிச்சாகணும். இல்ல அவன் போட்டி போட நான் தகுதியானவன் நிரூபிக்கணும். ஆரம்பிக்கலாமா கேண்டா? கம் ஆன், 3 2 1 நெத்தியடி சொல்லடி. லான்ச்சே தப்பாயிடுச்சு. கேண்டா, என்னாச்சு? இப்பவும் இது ஒரு சீரியஸான பேட்டில் தான். ஆனா இந்த தடவை என்னோட ஆப்போனன்ட் பத்தி நான் கவலையப்படலையே. நான் என் திறமையை காட்டலனா கெண்டாவை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். கம் ஆன் பெகசஸ். நானும் விடுறதா இல்ல. இன்னும் போட்டி முடியல. விடாம முயற்சி பண்ணி சஜிட்டாரியோ. சஜிட்டாரியோ, இந்த தடவை நீ தப்பிச்சிருக்கலாம் கேண்டா. ஆனா போட்டி முடிவுக்கு வந்துருச்சு. எதிர்பார்க்கல. பெகசஸோட அட்டாக் இந்த போட்டியை முடிக்கலையா? எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? எனக்கு புரிஞ்சிருச்சு. கெண்டா அதுல இருந்து மிஸ் ஆகல. அவன் வேறொரு சுத்த வைக்கிறான். அப்பதான் என்னோட பிளேட் அட்டாக் பண்ணும்போது அவனோட பிளேடுக்கும் பெருசா எந்த தாக்கமும் ஏற்படல. அதனால நேரடி தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிற மூலமா அட்டாக்கோட பவர் ரொம்ப கம்மி ஆயிடுது. அது தரையில போய் விழுந்ததும் எப்படியோ தாக்கு பிடிச்சு சுத்த ஆரம்பிக்குது. பரவாயில்லையே, கலக்கிற கேண்டா. வழக்கமா இந்நேரத்துக்கு நான் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே விழுந்திருப்பேன். ஆனா நம்ம இப்போ ஸ்டேடியம்ல போட்டி போடல. இங்க ரூல்ஸ் என்னன்னா, முதல்ல இந்த பிளேட் நிக்குதோ அதுதான் தோக்கும். என் சஜிட்டோரியோ டைப் என்னன்னு தெரியும்ல, அது ஒரு ஸ்டாமினா டைப். டிரா ஆகுற வரைக்கும் அது போட்டியில நீடிச்சுட்டே இருக்கும். அப்படியா சொல்ற? என் பெகசஸோட ரா பவர் ஜெயிக்குதா இல்ல சஜிட்டேரியோட ஸ்டாமினா ஜெயிக்குதான்னு பாத்துடலாம். முடிவை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு கேண்டா. அதை விடாத பெகசஸ். இதே மாதிரி நான் தாக்கு பிடிச்சா அவன் பிளேடோட ஸ்டாமினா பவர் குறைஞ்சு போயிடும். நான் எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். ரொம்ப நேரமா தாக்கு பிடிச்சி அப்புறம் ஒரு நல்ல அட்டாக் கொடுக்கணும். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இவ்வளவு நிறைய சஜிட்டோரியோவால பெகாசஸோட அட்டாக்க தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு பேவோட சக்தி மனசுல இருந்து வருது. உன்னால ஜெயிக்க முடியும் சஜிட்டேரியோ. முயற்சியை விட்டுறாத. அட்டாக் பண்ண போல் உன்னுடைய திறமையை காட்டு. உன்னுடைய உண்மையான சக்தி என்னங்கறத இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரோர் லியோன்!
எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க? கேல் ஃபோர்ஸ் பாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட பிளேடால அட்டாக் பண்ண முடியாதுல்ல. அவர் ரொம்ப பேசினாரு. இப்ப அவரோட பிளேட ஓடி ஒளிய வச்சிட்டு இருக்காரு. வாய மூடு, ஏதோ தப்பா நடக்குது. அது இப்ப அட்டாக் பண்றது முக்கியம் கிடையாது. லியோன் உருவாக்குன அந்த காத்த அது பயன்படுத்திக்குது. அதோட ரொட்டேஷன் வேகத்தை அதிகப்படுத்திக்கதான் இப்படி பண்ணுது. என்ன நடக்குதாங்க? இத ரொம்ப தாமதமா கவனிச்சிட்டீங்களே. இனி பிரயோஜனமே இல்ல. தயாரா இருங்க ஜென்டில்மேன். இதுதான் டார்க் உல்ஃபோட ஸ்பெஷல் மூவ். டார்க்னஸ் ஹவுலிங் பிளேசர். அது காத்தையே கீழ்ச்சிக்கிட்டு போகுது. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டி சுவாரஸ்யமா இருந்ததுல. ஆனா உங்ககிட்ட இவ்வளவு சக்தி இருக்குன்னா எதுக்காக நீங்களே நேரடியா ஜிங்கா கிட்ட மோத கூடாது? கேள்வி கேட்காம கொடுத்த வாக்க காப்பாத்த பாரு. வாவ், நீ ரொம்ப நாளா தாக்கு பிடிக்கிற கேண்டா. தேங்க்ஸ். பேப்ளைடிங் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உணர்ச்சி வாசம் பட்டா தோல்விதான் மிஞ்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எதிர்பார்த்த மாதிரியே பெகசஸோட ஸ்டாமினா அதோட உச்சியை அடைஞ்சிருச்சு. இனி முடிச்சிட வேண்டியதுதான். உன்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ணு. கோ பெகசஸ். இதுதான் அதோட ஃபைனல் அட்டாக்கா? எப்படியாவது இதை தாக்கு பிடிச்சா போதும். முயற்சி விடாத சஜிட்டேரியோ, தொடர்ந்து ஃபைட் பண்ணு. ஜீதா டைம். போ சஜிட்டேரியோ. ஆல்ரைட், என் சஜிட்டேரியோ பெகாசஸ தோக்கடிச்சிருச்சு. ரொம்ப அவசரப்படாத கேண்டா. என்னது அது? பெகாசஸோட ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக்கா? எல்லாம் முடிஞ்சது. நான் இதுல தோத்துட்டேன். என்னால இதுக்கு மேல முயற்சி பண்ண முடியல. நான் உனக்கான மேட்ச் கிடையாது ஜிங்கா. ஆனா நீ நல்லா போட்டி போட்ட கேண்டா. நல்ல வேலையா என்னோட ஸ்பெஷல் மூவ நான் பேக்கப்காக வச்சிருந்தேன். இந்த போட்டியில நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் அதுதான். ஆனா என்ன இருந்தாலும் நான் தான் இதுல தோத்து போயிட்டேனே. என்ன மாதிரியே இங்க ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் இல்லனா அப்புறம் நீ வேற ஏதாவது டவுனுக்கு கிளம்பி போயிடுவ, அப்படிதானே? என்ன? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. பிளீஸ் ஜிங்கா, நான் இன்னும் நல்ல பயிற்சி எடுக்கிறேன். உன்கிட்ட தோக்க முடியாத அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான பிளேடர் ஆகுறேன். ஆனா நீ மட்டும் இந்த டவுனை விட்டு போயிடாத. நான் டவுனை விட்டு போறேனா? ஆனா நான் டவுனை விட்டு போறேன்னு உனக்கு சொல்லவே இல்லையே. ஆனா இந்த டவுன் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு தானே நான் உன்கிட்ட சொன்னேன். இந்த டவுனை விட்டு நான் இப்போதைக்கு போகிறதா இல்ல. என்ன நிஜமாவா? நீ இங்க இருந்து போக போறது இல்லையா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு ட்ரைனிங் கூட சொன்னப்ப முடியாதுன்னு சொன்னியே, அதனாலதான் நீ போறியோன்னு. அதுவா? இங்க பாருக்கேன்டா, பேப்ளேட் விஷயத்துல நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, உன் பேக்கான பவர் உன்னோட மனசுல இருந்து தான் கிடைக்கும். ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உன்னோட ஆள் மனசுல இருக்கணும். இப்ப உனக்கு தோணுச்சு அந்த மாதிரி. நான் போட்டி போட்டத சொல்றியா? ஆமா, என்னால உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சாரி, அத நீ இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓ, இவ்வளவுதான் விஷயமா? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ஜிங்கா. யா, நீ இதே மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா நான் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவேன். ஜெயிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கூட இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். முக்கியமா நீ. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் தோத்துருவேன்னு என் மனசுல எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு நீதான் காரணம். இது போதும் ஜிங்கா. சரி, அப்படின்னா நீ திரும்பவும் என் கூட போட்டி போடுவியா? பயிற்சி கொடுக்க வேண்டாம், ஆனா இதே மாதிரி தினமும் போட்டி போடலாம். கண்டிப்பா, நான் காத்துட்டு இருப்பேன் கேட்டா. என்னப்பா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. கியோயா அவர்கிட்ட தோத்து போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்நேரம் கியோயா எங்க இருக்கான்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை யாராவது சொல்லுங்க. வெங்கே, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கியோயா போட்டியில தோத்துட்டான். அவர் சொல்றதை கேட்கறத தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது.
நம்மள அவன் காண்டாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதுதான். பென்கே எல்லாம் சரிதான், ஆனா வந்தது யாருங்கிறது தான் எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அவரு கியோயாவை எங்க கூட்டிட்டு போயிருப்பாரு?